இப்போ இந்த நோயோட அறிகுறிகள் வந்து எப்படி சார் இருக்கும்? அறிகுறிகள் எப்படி ஒருத்தரை பார்த்து அதை கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 பேர் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் தான் இந்த ஆட்டிசம் பேஷண்ட்டு, நீங்கள் என் கூட வந்து பேசுகிறீங்கன்னு சார் டாக்டர் சார் அப்படின்றீங்க. நான் உங்களை பார்த்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சிடுறேன். அந்த ஐ கான்டாக்ட் இருக்கு. நம்ம வந்து ஏதாவது பேச வந்தால் கூட வந்து அவங்கள பார்த்தே பேச மாட்டோம். கீழே தான் பார்ப்போம், இப்படி பார்ப்போம், மேலே பார்ப்போம். ஆனால் அவங்கள பார்க்க மாட்டோம். நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆகிடும், என்னடா கம்யூனிகேஷனே பண்ண மாட்டேன்றாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்கன்னா நம்ம அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா நம்மளாம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் கேட்குறோன்னா அவங்க வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கூட கேட்க மாட்டாங்க. கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா வேற எங்கேயும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் பார்ப்பாங்க, இதை பார்ப்பாங்க. லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், ஓகேங்களா, அந்த டீச்சர்ஸ் வந்துட்டு அந்த குழந்தைங்களை வந்து அதுதான் என்ன உங்கள் பையன் என்ன உங்கள் பொண்ணு கிளாஸ் கவனிக்கிறதே இல்லை, ஏதோ எங்கேயோ பார்த்துக்கிட்டு சரி யாரோட விளையாடுறானா அரட்டடிக்கிறானா அதுவும் கிடையாது. இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி எங்கேயோ பார்த்துக்கிட்டு மேலே பார்த்துக்கிட்டு கீழே பார்த்துட்டு ஸோ ஒரு ஐ கான்டாக்ட் வைக்க மாட்டாங்க. லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்.